ஐயா வணக்கம்ய்யா. ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசுங்கய்யா. கையில ஒண்ணு செஞ்சிருக்கிறீங்களே! அருமையா செஞ்சிருக்கீங்களே! அற்புதமா செஞ்சிருக்கீங்க. புத்தகம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். படிங்க. அறிவாளி ஆகுங்க. சரிங்க, அ சரிங்க. அந்த அது ஆ தெரிஞ்சுக்கலாமா? கையில எல்இடி எரிச்சிருக்கிறீங்களா? அது என்ன மேக்னெட்டா அது? வேற அது மேக்னெட் தான அது? மேக்னெட் இல்லையா? ரப்பர் அது கேபிள் நம்ம ஆஃபீஸ்ல ஆ இந்த ஏரியல் கேபிள்லாம் போடுறதுக்காக ஸ்ட்ரென்தனிங்காக அந்த ரப்பர் கட்ட மாரி ஒண்ணு வரும். அதுல சரி. வந்து அத ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள கேபிள வந்து டைட்டா வச்சிடலாம். ஓ! அதுல கிரிப்பா சரி. வைக்கிறதுக்காக பேட்டரிய சும்மா கிரிப்பா பிடிக்கிறதுக்காக அத வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ! பேட்டரி இப்படி அதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க? நம்ம பேட்டரி வச்சீங்க அதுக்குள்ள? ஆமா. அது பாருங்க. ரப்பர்ல ஒரு ஸ்ப்ளிட் ஓட்டை மாரி இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டா உள்ள பேட்டரி டைட்டா உள்ள வச்சிடலாம் அதுல. ரைட், ரைட். கிரிப்புக்காக வச்சிருக்கீங்க. புடிச்சிருச்சு, ஆ புடிச்சிருச்சு. புடிக்கிறதுக்காக. அந்த செல்லோ டேப் போடுறதுக்கு பதிலா ஆ வெரி குட். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. என்னடா மேக்னெட்ல எப்புட்றா வரும் அப்படின்னு பார்த்தேன். மேக்னெட் ரவுண்ட் அடிக்கணுமே! இது எப்படி வரும்னு பார்த்தேன். ஓ! ரப்பர் கிரிப்பு. ரைட், ரைட். நான் அப்படித்தான் பண்ணுவேன். கரெக்ட், ஆமா. கரெக்ட், கரெக்ட். ஆ அரும, அரும. அருமையா செஞ்சுட்டீங்க ஐயா. அருமையா செஞ்சுட்டீங்க. சரிங்க, சரிங்க. ஆமா. இப்பதான் விஞ்ஞானிகள் என்னுடைய ஸ்டூடண்ட் நெறைய பேரு என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தரு இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில படிச்சவரு. எம்.இ. சிவில் இன்ஜினியர். சரிங்க. அவருக்கு வந்து கடுமையான ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, முழங்கால் L4, L5, L6 என்னென்ன உங்களுக்கு இருக்க எல்லா நோயும் அவருக்கு இருந்தது. ஆ. ஆமா. குமிய முடியாது, நிமிர முடியாது. பெரிய பணக்காரர் வேற. புரியுதுங்களா? ரொம்ப ஏழை. ஆமாய்யா, இப்ப நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆங்கிள் ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ரெச் பண்ணி ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னு முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், ஆ. டக்குன்னு இடுப்பு பிடிச்சுக்கும். ம், ம், இந்த ம். மாரி இப்ப வர அது இன்னும் அந்த முதுகு வலி போகவே இல்ல. அது அப்படியே தான் இருக்கு. ஆமா. அது உண்மதான். அது காரணம் சைவ உணவு தான் ம். காரணம். சைவ உணவு ம். டேஞ்சருங்க. ஆ. சைவ உணவே வெரி வெரி டேஞ்சர். என்ன சைவம் எப்பாவது ஒரு பொண்ணு இன்னைக்கு நேத்து பேசினாங்க என்கிட்ட. அவங்களுக்கு மார்புல புற்றுநோய் வரக்கான அறிகுறி வந்துருச்சுங்க. புரியுதா? ஐயய்யோ! ஆ. ஆ. வ நம்ம மருத்துவர் நம்ம இப்ப அது டாக்டர் நெறைய நெறைய அது வந்து மார்பு புற்றுநோய்ன்றது ஃபேஷன் மாரி ஆயிடுச்சு. அது நெறைய வந்துருச்சு. ஆமா. நெறைய ஆ. பொண்ணுங்களுக்கு. ஆமா. அவங்க பேசுனாங்க. நம்ம வீடு இப்ப தான் வேலை ம். செய்ய ஆரம்பிக்குதுங்க. அது 25 வருஷத்துக்கு அப்புறம் இதான் நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆ. பார்த்தோனயே சொல்லிட்டேன் நானு. நீங்க கிளம்பி வந்துருங்க அப்டின்ட்டேன். கிளம்பி வந்துருங்க அப்டின்னு, அங்க எங்க சென்னையில இங்க இருப்பாங்களே தவிர, சொந்த ஊர் திருப்பூரு. எப்படியோ இருந்துட்டு போட்டும். சரி. நான் சொல்லிட்டேன். இத மாட்டிக்காதீங்க. உள்ள ஆமா. போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அலோபதிக்கு போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு நான் சொல்லிட்டேன் நானு. ம், ம். அலோபதி போயிட்டா நான் அதாவதுங்க எந்த நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறது தான் இயற்கை தத்துவம். புரியுதுங்களா? ஆ, ஆ, மனிதனாடி தன்னுடைய மனிதன் வாயில சாப்பிடுறான் பாருங்க. வாயில இயற்கை ஆ, உணவை ஆ, தவிர்த்த இயற்கை உணவு ஆ. தவிர்த்து இயற்கை உணவுனா கீரை, காய், கனி இதுதான் உணவு. அது உணவு கிடையாது. இயற்கையில அது சுத்தம்னு வருது. எந்த முண்டங்களுக்கு புரியாது. தொடப்பக்கட்ட. தொடப்பக்கட்டை தான் உள்ள போட சொல்றான். அதாவது இயற்கை நோக்கமே ஆமா. தொடப்பக்கட்ட தான். அதாவது இயற்கை என்ன ஆமா. பண்ணுதுன்னா, அ கு அந்த விலங்குலிருந்து மாற்றிட்டு வருது. விலங்குலிருந்து மாத்திட்டு ம், ம், விலங்கு வந்து உணவுக்காக சாப்பிடுது. நாம வந்து சுத்தத்துக்காக ம், சாப்பிடுறது யாருக்குமே தெரியாது. ம். சரி, சரி. உலகத்துல யாருக்குமே தெரியாது. திருவள்ளுவர், ம், திருமூலர், பதஞ்சலி, வெங்கடேசன். அதுக்கப்புறம் டாக்டர் அர்னால்டு ம். 5 பேத்த தவிர உலகத்துல இல்லையா வள்ளலார் வந்து அந்த காய்கறிலாம் சொல்லியிருக்காரு. அந்த கல்யாண பூசணி, அப்புறம் இல்ல. பீர்க்கங்கா, அதெல்லாம் இங்க முருங்கக்காய், வள்ளலாருங்கிற வாழைக்காய். பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க வள்ளலாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இல்ல அவரு இந்த மாரி உயிர் உயிர் உள்ள உணவுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி உணவுகள் சிலதெல்லாம் லிஸ்ட் அவுட் அது பண்ணியிருக்காரு. அது எப்படி அது சரிதான். அது என்ன காரணத்துக்காக சாப்பிடணும்னு சொல்லிக் குடுக்கணும். சும்மா நீ இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆ. நான் வந்து இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன், பானு நானு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றேன். எப்படி நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து ரூ. 1 எப்படி செய்ய முடியும்? அவன் ம். 1,00,000 கோடி போட்டு உட்கார்ந்துருக்கிறான். 1,00,000 கோடி போட்டு ம். பிச்சை எடுத்துட்டு யுரேனியம்ங்கிறது பிச்சை எடுக்கிறதுங்க. எல்லா நாட்டிலுமே பிச்சை எடுக்கிறது. ம். எந்த நாட்டுல இருக்குது? ஆமா. அ ம். புளூட்டோனியம் எங்க அப்பன் வீட்லயே இருக்குது. அ ஒரு இல்லைங்க 100 கிலோ யுரேனியம் எந்த நாட்டுல 100 கிலோ யுரேனியம் இருக்குதோ, அந்த நாடு பணக்கார நாடுன்னு வச்சுக்கங்க. 100 கிலோ ஆ. யுரேனியம் இருந்தா போதும். அதனால தான் ம். ஈரான் கிட்ட 450 கிலோ யுரேனியம் வச்சிருக்கான். 450 கிலோ வச்சுக்கலாம். ஆமா. கரெக்ட். அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அத வச்சு ஒண்ணும் புடுங்க முடியாது. புரியுதுங்களா? அத பாதுகாக்கிறதுக்கு அவன் ஆமா, செத்துட்டு இருப்பான். பாதுகாக்கிறதுக்கு பல லட்சம் கோடி வேணும். ஒண்ணும் இல்ல. இந்த ரா ஆமாமா. மெட்டீரியலையே பாதுகாக்கிறதுக்கு பல கோடி வேணுங்க. பாதுகாக்கிறதுக்கே ஆமாமா. பயன்படுத்துறே இல்லையோ! பா சும்மா ம். ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு பல 1000 கோடி வேணும். ம். முட்டாளுக அதெல்லாம் முட்டாளுக பண்ற வேலை. எல்லாம் இந்த அமெரிக்க முட்டாளுங்க, இங்கிலாந்து முட்டாளுங்க பண்ண வேலை. புரியுதுங்களா? அது அதத்தான் கேட்கறானுங்க. குடுத்து தொலைச்சுட்டு போயிடலாம் அவன். ஆ. அதுதான் பிரச்சனையா அத வச்சு நடந்துட்டு ஒண்ணும் பண்ண இருக்குல்ல? முடியும். அதுக்கு தான் இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. இப்ப நான் ம். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பானு நானோ
நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நான் சொல்றேன் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்னா, அந்த பாருங்க, நீங்க வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்குள்ள தண்ணி போச்சுன்னா கெட்டு போயிரும். புரியுதுங்களா? வெடிச்சிரும். புரியுதுங்களா? ஆமா 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 நான் கண்டுபிடிச்ச நியூக்ளியர் ஃபோர்ஸ் தண்ணிக்குள்ளயும் வேலை செய்யும், பூமியில வேலை செய்யும், விண்வெளி எங்க வேணாலும் வேலை செய்யும். ஆனா அத கூலிங் பண்றதுக்கு வந்து வாட்டர் தானே, சீ வாட்டர் தானே யூஸ் பண்றானுங்க. அது முட்டாளுங்க. அதாங்க நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபெயிலியர் அது. ஆ, சார் 2வது வந்து நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆ? ஆ, நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. மிகப்பெரிய 10,00,000 வோல்ட் 10,00,000 வோல்ட் வந்து 10,00,000 வோல்ட் வந்து மின்னல் குடுக்குதுன்னு வச்சுக்கங்க. மின்னல் பார்த்தீங்கன்னா, 10,00,000 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். ஒரு செகண்ட்ல 10,00,000 வோல்ட் குடுக்கும். புரியுதுங்களா? ஆ, ஆனா அத ஸ்டோர் பண்ண முடியாது. என்னது? ஸ்டோர் பண்ண முடியாது. அத ஸ்டோர் பண்ண அதே மாரி தான் இங்க நியூக்ளியர் வெப்பன்ல வந்து ஒரு அடி ஷாட் அடிச்சதுன்னா, 1,00,000 யூனிட் ஆ, குடுக்கும். ஆனா அத வந்து நீங்க பயன்படுத்தவே முடியாது. கட்டுப்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? ம். கட்டுப்படுத்துறதுக்கே எனர்ஜி லாஸ் ஆயிரும். கட்டுப்படுத்துறதுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிடும். அந்த எனர்ஜி நிச்சயம் எனர்ஜி லாஸ் ஆகும். அத வந்து டைரக்ட்டா மின்சாரமா மாத்த முடியாது. டைரக்ட்டா ம், ம். மாத்தவே முடியாது. அதுல அதுல இருந்து வர வேஸ்ட்ட பாதுகாக்கிறதே ஒரு பெரிய செலவு தான். அந்த இது நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. அந்த ம், அந்த வெப்பம் வெப்பம் வருதுல்ல, அந்த வெப்பத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு கிராஃபைட் பயன்படுத்துறானுங்க. புரியுதுங்களா? சரி அப்படி ம். கண்ட்ரோல் பண்ணி வந்தாலுமே, தொடர்ந்து அந்த வெப்பம் வராதுங்க. ஒரு வினாடியில சூரியன் மாரி வெளிச்சம் குடுக்கும். புரியுதுங்களா? ஆமா, ஆமா. அது எங்க போய் ஸ்டோர் பண்ணுவீங்க? ஒரு வினாடியில சூரியன் வெளிச்சம் குடுக்கும். நான் உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பூமியில மழை பெய்யணும்னா, 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அந்த பயிர் பாதுகாக்கலாம். திடீர்னு வந்து 100 ஆமா. சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னா ஊரே அழிஞ்சு போயிரும். என்னது? ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸோட ம். சைட் எஃபெக்ட் வீக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹை வோல்டேஜ், ஹை கரண்ட் ஒரே ஒரு அணு இருனுங்கிறது வந்து மில்லிகிராம். நீங்க மில்லிகிராம பிளந்தீங்கன்னா சூரியனுடைய வெப்பத்த வந்து 2 செகண்ட் குடுக்கும். எத்தன செகண்ட்? 2 செகண்ட் தான். ஆனா அந்த 2 செகண்ட் வெப்பத்த எங்க அடக்குவீங்க? அந்த 2 செகண்ட் வெப்பம் போது மொத்த அமெரிக்காவுக்கு நீ மின்சாரம் குடுக்க முடியும். ஆனால் அத அடக்க முடியாது. ம். அத பண்ணி முட்டாள் மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மையான வீக் ஃபோர்ஸ். இதுதான் ம். உண்மையான நியூக்ளியர் பவர். புரியுதுங்களா? இது எப்படி ஆமாமா. பண்ணலாம் தெரியுமா? இதுல 1,00,000 வோல்ட் உள்ள இருக்குது. ஆனா நான் என்ன பண்றேன், தினம் 1,00,000 வோல்ட் இருக்குது. தினம் 1 வோல்ட் பயன்படுத்த முடியும் என்னால. 1,00,000 வோல்ட் ஆ. உள்ள இருக்குது. நான் தினம் 1 வோல்ட் பயன்படுத்துவேன். ஆனா நியூக்ளியர்ல எப்படின்னா, 1,00,000 வோல்ட் ம். வருது. அது பயன்படுத்த முடியாது. ஒரு வினாடி நீ பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த டோட்டல் ஃபெயிலியர். ஆனால் நான் கண்டுபிடிச்ச இந்த 1,00,000 வோல்ட்ட வந்து தினம் 1 வோல்ட் பயன்படுத்துவேன். கரெக்ட். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. அதுதான் ம். இந்த கிராஃபைட் இருக்குது வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து எலக்ட்ரானிக் கிடையாதுங்க. புரியுதுங்களா? நியூட்ரானிக். நான் கண்டுபிடிச்சது நியூட்ரானிக். ம். ம். நான் கண்டுபிடிச்சது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நியூட்ரானிக் அண்ட் புரோட்டானிக். ஓகே, ஓகே. எலக்ட்ரானிக்ங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. என்னது? ம். ம். எலக்ட்ரானிக்கே கிடையாதுன்றதுல. ஏன்னா எலக்ட்ரான் ஓகே. அப்படி வந்துட்டாவே ஃபிரிக்ஷன் லாஸ் வரும். புரியுதுங்களா? ம். 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 நான் தண்ணிக்குள்ள வச்சு எரிச்சிட்டு இருக்கிறேன். அது புரோட்டானிக். நான் தண்ணிக்குள்ள போற ஆ. கரண்ட் இனிமேல் செம்பு கம்பி உள்ள விட்டோம்னா, செம்பு கம்பி ஆ. வந்து தண்ணிக்குள்ள போட்டோம்னா மின்சாரம் ஷாக் அடிக்காது. என்னது? ஷாக் அடிக்காது. நான் பாருங்க ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது. நான் கண்டுபிடிச்சது ஹைட்ரஜன் இதுல உள்ள மின்சாரத்த தண்ணிக்குள்ளேயே மின்சாரம் தயாரிக்கலாம். என்னது? இன்னொன்னு இன்னொன்னு கூட பார்த்தேன்யா. இப்போ கிராஃபைட்ல இருந்து நான் அவுட் எடுத்துட்டு, அந்த ஒயர ஒரு பக்கம் ஷார்ட் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ், நெகட்டிவையும். ஆமா. அதுக்கு பதிலா ஒ ஒரே பேட்டரியவே நான் பாசிட்டிவையும், நெகட்டிவையும் மறந்துட்டு ஷார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்லயே இருந்தது அது. அப்புறம் தான் ஆ சரி தப்பா கனெக்ட் பண்ணிட்டோம்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு யூஸ் பண்ணேன். நல்லாவும் ஒர்க் ஆகுது. நீங்க அதாவது நார்மலா பேட்டரிய வந்து ஷார்ட் பண்ணோம்னாக்க போயிடும் டக்குன்னு. அடுத்த அடுத்த வினாடி செத்து பேர் ஹீட் ஆயிருங்க. ஹீட் ஆயி ஆ 0 வந்துரும். ஹீட் ஆகி ம். 0 ஆயிடும். ஆனா இது எதுவுமே ஆவல. ஆ அதுக்கு தான் கிராஃபைட் வச்சங்காட்டி தப்பிச்சீங்க. கிராஃபைட் எல்லாம் டைரக்ட்டா ஆ. செம்பு கம்பி குடுத்து ஒரே வினாடில கம்பி உருகி பழுத்து கை வெந்து போயிருங்க. கை வெந்து போயிரும். ஆமாமா. அந்த கிராஃபைட் வச்சுட்டு என்ன தெரியுமா? கிராஃபைட் வந்து ரெசிஸ்டர். ஆனா ரெசிஸ்டராவும் ஆ. வேலை செய்யும். செமி கண்டக்டராவும் வேலை செய்யும். கரெக்ட். நேத்து ஒரு சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தேன். அ ஆ ம். இங்கிலாந்து சயின்டிஸ்ட்டே சொன்னாரு. இங்கிலாந்துல இருக்கிற புரொஃபசரே, ஆமா ரெசிஸ்டர் ம். எப்படி வேலை செய்யுது? என் பொண்ணு சொன்னாங்க, "சார் இது வந்து ரெசிஸ்டர் மாரி வேலை செய்யும். செமி கண்டக்டர் ம். மாரி வேலை செய்யும்." அது எப்படி? அதுதான் நியூட்ரானிக் எஃபெக்ட்ன்னு ஒரு வாட்டி போட்டுட்டாப்ல. இல்ல ஆனா ஏஐல வந்து கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு தான் போட்டிருக்கு. ஆமாமா ஏஐக்கு அறிவே கிடையாது. இப்பதான் நான் ஏஐக்கு அறிவே கிடையாதுங்க. குட் கண்டக்டர் கிடையாதுங்க. ம். ரெசிஸ்டருங்க. குட் கண்டக்டர் கிடையாதுங்க. கண்டக்டர் தான். ஆ. பட் அது ரெசிஸ்டர். நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? அதுல போட்டிருக்குது.
அது ரைட் கிராஃபைட் இஸ் தான். எ குட் கண்டக்டர். சரி அப்படின்னா நீங்க பயன்படுத்துங்களேன். இப்ப எலக்ட்ரிசிட்டி கூட பயன்படுத்த வேண்டியதுதானே? ஏன் பயன்படுத்த முடியாது? முடியாது. லாஸ் வரும். சார் அது ஒரு செராமிக். அது குட் கண்டக்டர் கிடையாது. ஒரு கண்டக்டரிங் மெட்டீரியல் லோயஸ்ட், அதாவது எப்படின்னா வீக்கஸ்ட் கண்டக்டர். என்னது? வீக்கஸ்ட் கண்டக்டர், அவ்வளவுதான். அது சரி வந்து ஹை, சரி. அது ஒரு மண்ணுங்க. அது என்னது? அது ஒரு மண்ணு. ஆனால் அந்த மண்ணு தான் நமக்கு உலகத்தை புரட்டி போட போகுது. இப்ப நாம என்ன பண்றோம்னா, கிராஃபைட்ட வந்து கிராஃபைட்ட வந்து என்ன பண்றோம்? கிராஃபைட் நியூட்ரானையும் நியூட்ரான வந்து அதாவது புரோட்டான வெளிய தள்ளிட்டு, நியூட்ரான வந்து உள்ள எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நான் கண்டுபிடிச்ச மெட்டீரியல். அது என்ன பண்ணும்னா, மின்சாரத்த உற்பத்தி பண்ணிட்டு நம்ம லீட் எங்க கொண்டு போறான்? செம்புல தானே வெளிய கொண்டு போறான். ஆமா ஆமா ஆமா. நீங்க கடத்துறது வந்து செம்போ, வெள்ளியோ, அலுமினியமோ வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. புரியுதா? இப்ப பாருங்க, நான் தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறேன். மின்சாரம் போயிட்டு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன ஆகுது தெரியுங்களா? தண்ணிக்குள்ள இருந்து மின்சாரம் பாயும், டேமேஜ் ஆயி, ஃபிரிக்ஷன் ஆயி, டோட்டல் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அந்த ப்ரோகிராம், அந்த செட்டப்பே நாசமாயிரும். கரெக்ட். ஆனால் இது என்ன தெரியுங்களா? அப்படி விஞ்ஞானிகள கூட இந்த இந்த இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அத்தன சயின்ஸும் இதுக்கு எதிரானது. இப்ப நான் முரணானது. அத நான் கண்டுபிடிச்சதுக்கு எதிரானது தான் இந்த இப்ப இருக்க லோக்கல் சயின்ஸ். இது எப்படி தெரியுமா? தண்ணிய பொத்துட்டு உள்ள போகுங்க. தண்ணிய பொத்துட்டு உள்ள போகும்னா யாராவது நம்ப முடியுதா உங்கனால? கரெக்ட். தண்ணிய பொத்துட்டு இந்த நியூட்ரான் உள்ள போயிரும். பேருக்கு செம்பு கம்பி தானே. ஓப்பன்ல வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே பாருங்க, இதுல என்ன நடக்குதுன்னா, அது பேரு தண்ணிக்குள்ளேயும் அதே அணு தானே இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து அணு தானே இருக்கு. அதனால உள்ள இருக்க நியூட்ரானை கூட எடுத்துக்கும்ல அணுல சரி. இருந்து. பாருங்க. அதாவது நான் வந்து மேல வந்து எந்த இதுவும் இல்லாம வெறும் செம்பு கம்பி டைரக்ட்டா தண்ணிக்குள்ள வைக்கிறேன். அப்ப வந்து என்ன ஃபெயிலியர் ஆகும். ஆனால் எதுல ஃபெயிலியர் ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுல தான் ஃபெயிலியர் ஆகும். அது எதுன்னு கேட்டா, குளோஸ்ட் சர்க்யூட். அது எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி நடக்குது. அதாவது எலக்ட்ரான பேஸ் பண்ணி நடக்குது. நான் சொல்றது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நான் உலகத்தில் முதல் முறையாக நான் இந்த பேர பயன்படுத்துறேன். கரெக்ட். நீங்க தண்ணிக்குள்ள போட்டு பாருங்க, ஒண்ணும் ஆகாது. என்னது? கரெக்ட். அதுக்கு முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பார்த்துட்டீங்க பாருங்க. கிராஃபைட் வச்சு பிளஸ் மைனஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணும் நடக்கலைல்ல, அதுதான் அது. ஒண்ணும் நடக்கல. அப்ப அது என்னவா மாறிடும்னு இப்ப கேட்டீங்கன்னா, அது அப்ப நீங்க இப்ப இந்த நான் இன்னொன்னு ஒண்ணு பண்ண போறேன். நம்ம கிராஃபைட் ராட நம்ம இபி சப்ளை வருதுல்ல, ஆமா. அதுல 2லயும் ஃபேஸ் நியூட்ரல்ல சொருகிட்டு அ சப்ளை வருதான்னு செக் பண்ண போறேன். பண்ணி பாருங்க. பண்ணி ம். பாருங்க. அது ஒண்ணும் ஒண்ணும் ம். பண்ணாது. அ அ ம். இன்னொன்னு, கிராஃபைட் உள்ள வந்து அது வந்து ஏசிங்க ஐயா. என்னது? அது ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆ, ஆ. டிசில தான் இது, நான் சொல்றது டிசி தான் லைவ். நேச்சுரலாவே டிசி தான் உண்மையான கரண்ட். புரியுதுங்களா? கரெக்ட், கரெக்ட். டிசிங்கிறது இயற்கையாக உற்பத்தி பண்றது. டிசிங்கிறது, ம். 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 ஏசிங்கிறது டெஸ்லா கண்டுபிடிச்சது. ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ் அது. புரியுது? வெரி வெரி டேஞ்சரஸ். டேஞ்சர். ஆள கொன்னு போடும். புரியுதுங்களா? ஆனால் அத நான் ம். கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டியே தவிர, அது ஏசிங்கிறது மனுஷனால உருவாக்கப்பட்டது. டிசி நேச்சுரல் கரண்ட். ம். நேச்சுரல் கரண்ட். ஆனால் அந்த டிசி கூட புரோட்டானிக்கா மாத்தணும். அந்த டிசில கூட எலக்ட்ரான் வேல தான், பேசிக் எலக்ட்ரான் தான் வருது. ஆனால் அந்த லொல்ல ம். அடக்கணும்னா, நாம ம். நியூட்ரானும் புரோட்டானிக் அப்படியே மாத்தணும். இப்ப தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரோட்டானிக் நியூட்ரான். அதனால தான் தண்ணிக்குள்ள நீங்க டிசி சப்ளை இருக்கிறத கொண்டு தண்ணிக்குள்ள வச்சா கூட டோட்டல் ஃபெயிலியர் ஆயிரும். புரியுதுங்களா? கரெக்ட். இப்ப நீங்க டைரக்ட்டா தண்ணிக்குள்ள போடுங்க. தண்ணிக்குள்ள சார்ஜ் பண்ணிட்டு ம். நீங்க போட்டீங்கன்னா வெந்து போயிரும். அவ்வளோதான், செத்து போயிரும். ஆனால் கிராஃபைட் ஆமா. வச்சுட்டீங்கன்னாவே டோட்டலா கண்ட்ரோல். கிராஃபைட் ஒட்ட வச்சுட்டாவே மொத்த கண்ட்ரோலும் எதுக்கு ம். வந்துரும்னா கிராஃபைட்க்கு வந்துரும். ஆமாமா. யாருக்கும் புரியாது. யாருக்குமே. ஆமாய்யா. பாடியில ஒட்ட வச்ச உடனேயே மொத்த கண்ட்ரோலையும் ம். இது கிராஃபைட் எடுத்துக்குது. ம். அப்ப நெனச்சு பாருங்க. என்னது? இதான் ஆச்சரியம் தான். ரொம்ப அருமைங்கய்யா. பாருங்க, மறுபடியும் நான் பேசுறேன். ம். சரிங்களா? நன்றிங்க, நன்றி. சரிங்க, சரிங்க.